கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருவண்ணாமலை மலை மீதோ நமது வீடுகள்லையோ ஏன் தீபம் ஏற்றுறாங்க தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்ட்ரியும் டெய்லி நியூஸையும் ஸ்போர்ட்ஸ் நியூஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவி கிளப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விஷ்ணு பிரம்மாவை யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை ரொம்ப நேரம் நீடிக்குது. ரொம்ப நேரம் நீடிக்கிறதால பிரபஞ்சங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா யாராவது இந்த சண்டையை உடனடியாக நிறுத்தி ஆகணும். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஆகாயத்தை கிழிச்சிட்டு வேகமாக ஒரு நெருப்பு கீழே போகுது. அந்த நெருப்பு வேற யாரும் இல்லை, இறைவனுக்கெல்லாம் இறைவன், தேவனுக்கெல்லாம் தேவன், மகாதேவன் சிவபெருமான நேரடியாக இந்த சண்டையை நிறுத்த பூமிக்கு வந்திருக்கார். இப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உங்கள் 2 பேரில் யார் பெரியவர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆரம்பம் எது, என்னுடைய முடிவு எது அப்படின்னு யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவர்கள் தான் பெரியவர் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. உடனே விஷ்ணு என்ன பண்ணுறாரு, கீழே போய் அவரோட முடிவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. பிரம்மா மேலே போய் அவருடைய ஆரம்பத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சி பல நாட்கள் ஆகிறது, பல மாதங்கள் ஆகிறது, பல ஆண்டுகள் ஆகிறது. இருந்தும் 2 பேரால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உங்களுடைய தற்பெருமை, ஆணவம், போட்டி, பொறாமை இது எல்லாத்தையும் விட்டுட்டு அனைவரும் சமம், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற மனநிலையில் எப்போது என்னை பார்க்குறீங்களோ அப்போதான் என்னோட ஆரம்பத்தையும் முடியும் உங்களால் பார்க்க முடியும்னு சொன்ன நாள் இந்த நாள் கார்த்திகை தீப திருநாள். சொன்ன இடம் திருவண்ணாமலை. இன்றைக்கு திருவண்ணாமலையில் சிவபெருமான் இருக்கார். பூமி தோன்றும் போதே தோன்றிய மலை திருவண்ணாமலை. உலகின் மிக பழமையான மலையில் திருவண்ணாமலை ஒன்று. ஏன் இமயமலைக்கு முன்னாடியே திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னு பல வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அன்னைக்கும் நெருப்பு வடிவில், ஜோதி வடிவில் இன்றைக்கும் மக்களினுடைய பாவங்களை எல்லாம் போக்கி இந்த பணம், பேர், புகழ் பின்னாடிலாம் ஓடாத, எல்லார் இடத்துலையும் சமமாக இரு, எல்லார் இடத்துலையும் அன்பு காட்டு அப்படின்னு அந்த மனநிலையை இன்றைக்கும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிட்ருக்கார். அதனால தான் நம்ம வீடுகள்லையும் விளக்கேற்றி அவரை தீப வடிவத்தில் இன்றைக்கும் வழிபட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஹிஸ்ட்ரியோ டெய்லி நியூஸையும் ஸ்போர்ட்ஸ் நியூஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவி கிளப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.